நம்ம போன செஷன்ல பார்த்தோம் இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் மேக்சிமம் ஊழியம் செய்யவும் மினிமம் ஊழியம் கொள்ளவும் செஞ்சார் அப்படின்றத பார்த்தோம். அவர் நிறைய ஊழியம் அதுல இருக்க பின்னக்கல் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ். அவர் செஞ்சதுலேயே ஊழியத்திலே மிகச்சிறந்த இது அநேகரை மீட்கும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்சு இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு இயேசு என்னென்ன ஊழியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். மக்கள் சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணினார், வெரி குட். குணமாக்குதல் செஞ்சார், பிணியாளிகளை குணமாக்கினார், வெரி குட். சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க. கண் பார்வை பிணியாளிகளை குணமாக்குதல், அதுவும் ஓகே. அதிசயம் செய்தார், வெரி குட். போதிக்கிறது யார் சொன்னது? போதிக்கிற ஊழியம் செய்தார். போதனைக்கும் பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. போதனைக்கும் பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றத சொல்லி தருவோம். நான் செய்யறது போதனை ஊழியம், பிரசங்க ஊழியம் வேற. அது சொல்லி தருவோம் என்னன்னு. வேற என்ன ஊழியம் செஞ்சா? கிருபை, ஓகே. பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் செத்தது ஊழியம். அவர் கீழ்ப்படிந்து மரணம் வரையிலும் கீழ்ப்படிந்தது ஒரு மிகப்பெரிய ஊழியம். வேற வேற என்ன? பிதாவின் சித்தத்தை செய்தது ஊழியம். வேற என்ன? சரி, வழி நடத்தினாரா? அதோட ஊழியம். சரி சரி, நம்ம இயேசுவினுடைய ஊழியம் 3 பாகமா பார்க்க போறோம். பரமண்டல ஜெபம் எல்லாருக்கும் தெரியும் தானே? அதுதான் முதல் பாகம். பரமண்டல ஜெபம் பைபிள்ல எங்க வருதுன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? லூக்கா, யோவான்ல இருக்குதா? சத்தியமா தெரியாது. மலை பிரசங்கத்துல தாண்டா வருது. லூக்காலையும் வருது, மத்தேயுலயும் வருது. யாராவது மார்க்ல வருதுன்னு சொல்றீங்களா? பரமண்டல ஜெபம் ரெண்டுத்துல வருது. 3 நாட்களே வருது, 2ல வருது. நிச்சயமா யோவான்ல வரல அப்படிதானே? அதுவும் தெரியாது. 2ல வருது, இப்பதான் தெரியும். சரி, லூக்கால வருது எடுத்துட்டீங்களாமா? மத்தேயு எடுத்துட்டீங்க. லூக்கான்னு சொன்னவங்க லூக்கா எடுக்கணும்ல. ஏன்னா லூக்கால ஒரு அடிஷன் வருது, மத்தேயுல வராத அடிஷன் வருது. அதனால லூக்காவே எடுக்க சொல்றேன். மத்தேயுல ராஜ்யமும் வல்லமையும் இருக்கிறப்ப பாரு, கடைசியில ராஜ்யம் வல்லமை மகிமை வெற்றிருக்க முடியவில்லை. லூக்கா 11 இருக்கு. 11:2 வருது இல்லையா? ரெண்டுல வருது. படிங்க லூக்கா 11:2 முதல்ல படிங்க.
அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற, ஒழுங்கா படிங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலுமே செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்படாமல் வெற்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அதுல ராஜ்யமும் வரல. மத்தியில மத்தியக்கும் லூக்காவுக்கும் அது ஒண்ணுதான் வித்தியாசமா. மத்திய எடுத்து படிங்க, மத்திய எடுத்து படிங்க. மத்தையும் 6. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பாருங்க, ஜெபம் பண்ணும் போது இங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. பரமண்டலங்களில் இருக்கிற ஃபார்மேட், இங்க சொல்றது ஃபார்மேட், அங்க சொல்றது மஸ்ட், இங்க சொல்றது ஃபார்மேட். ஃபார்மேட் உங்களுக்கு கொடுக்குறாரு. படிங்க, பண்ணுங்க. எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு தாரும். அங்க என்ன வந்தது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கும் எங்களுக்கு தாரும். இன்று அன்றென்று இவங்க இன்று அப்படிங்கிறது இன்னைக்கு ஜெபம் பண்ணா இன்னைக்கு ஆகாரம் கிடைக்கும். அன்றென்று என்றது ஒரே வாட்டி ஜெபம் பண்ணா போதும். வித்தியாசம். ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பரமண்டல ஜெபத்தை, லூக்கால இருக்கிற பரமண்டல ஜெபத்தை ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா தினம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப எது பெட்டரு? தினம் பரமண்டல ஜெபம் சொல்றது பெட்டரா, ஒரே வாட்டி பரமண்டல? உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி விடுறேன் நானு. எதனால லூக்கால இருக்கிற படிக்கிறது புரிஞ்சுதா? ராஜ்யம் வல்லமை இதுல வருது, ராஜ்யம் வல்லமை என்று மும்முடியில வருது. ஆனா இது இன்று எங்களுக்கு தாரும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் யார் யாரெல்லாம் பரமண்டல ஜெபம் படிக்கிறீங்க? கேளுங்க, பரவாயில்ல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சோறு கொடுத்தா போதுமா உங்களுக்கு? மத்தையை படிக்கிறவங்களுக்கு அதானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு சோறு கிடைச்சா போதுமா? மற்ற நாள் சோறு கிடைக்கணும்ல. அப்போ லூக்காலேருந்து படிச்சுட்டு லாஸ்ட்ல வந்த ராஜ்யம் வல்லமையை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளவுதான். அன்று தாரும். பரமண்டல ஜெபம் செய்யறோமா இல்லையா? யார் யாருக்கெல்லாம் மனப்பாடமா பரமண்டல ஜெபம் தெரியாது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியுமா? லூக்கால இருக்கு தெரியுமா? மத்தேயுல இருக்கு. அப்ப தெரியாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரெண்டு தெரிஞ்சுக்கணுமே, அப்பதானே. இந்த பரமண்டல ஜெபத்தை ஏசு செய்ய சொன்னார்னு அவர் செஞ்சிருப்பாரா? செஞ்சதுனால்தான் அவங்க ஆஸ்தியை வித்து ஊழியம் செஞ்சு அவருக்கு சாப்பாடுலாம் போடுறதுக்கு ரெடி பண்ணாங்க. அப்படித்தானே ஏற்படுத்தினார். அப்ப பிதாவானவரப்போ பரமண்டலத்தில் வாசமா இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன அர்த்தம்? இது இயேசு செஞ்ச ஊழியம். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த இயேசு செய்த ஊழியம். அப்படிதான் என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் அழுக்கா இருந்துச்சு, சுத்தப்படுத்தினாரா? ஏகோவான்ற பேர்ல நிறைய டஸ்ட் இருந்துச்சு, அதை சுத்தப்படுத்தினாரா? பரிசுத்தப்படுத்தல்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தப்படுத்தலாம் சுத்தப்படுத்தல் தான். ஆனா இந்த இடத்துல அந்த அவர் அசுத்தமா இருந்ததுனால சுத்தப்படுத்துறது கிடையாது. சரி, அவர் செய்யற ஊழியம் வந்து பரிசுத்தமா இருக்கணும். நாமம் ஊழியத்துக்கே போகாதீங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன அர்த்தம்? பரமண்டல ஜெபம்
மனப்பாடமா தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை. அர்த்தம் தெரியாம பாயால பேசினீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனம் இருக்குதா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த பிள்ளை அம்மா ஒரு திருக்குறள் சொல்லுமா, மனப்பாட திருக்குறள் ஏதாவது சொல்லுமா, திருக்குறள் சொல்லுமா, படிக்கிறதுன்னு. அகர முதல்ல ஆதி பகவான். அப்படி ஆதி பகவான் முதற்றை உலகன்னு பிதாவன் தான் முதற்றை உலகன்றது, நீங்க ஆதி பகவான்றீங்க. அது அப்படி சொல்லி நாங்க என்ன பண்றோம்? நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க. சொல்லுங்க. தூ 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 ஞாபகம் இருக்குது அந்த பாடல். கூட்டமா சொல்லிடுவோம், எல்லாரும் போய் துப்பிட்டு வாங்க அப்படின்னு. கூட்டமா சொல்லிடுவாங்க, தனியா சொல்ல முடியாது. அந்த பிள்ளைதான் சொல்லுவாரு. யார் சொல்றாரு? என்னென்ப ஏழு எழுத்து என்பது தெரியுமாமா? தெரியுமா தெரியாதா? என்னென்ப ஏழு எழுத்து என்பை பிறண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு தெரியுமா? தோன்றல் புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று தெரியுமா? ஜோஷ்வா தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆள் ஒழுங்க கேட்காது. வெரி குட். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்காதற்கு. சரி, இதுக்கு அர்த்தம் தெரியுமா தம்பி? திருக்குறள் படிச்ச மாதிரி ஏற்றம்னா பைபிள் படிக்கிறோம். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்காதற்கு. அவனுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? கேட்கல. திருக்குறள் படிச்சதுக்கும் பைபிள் படிச்சதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ பிதாவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துதெல்லாம் என்ன பொருள், என்ன அர்த்தம்? வெரி குட் பாயிண்ட். இயேசு செய்த வேலையில் எல்லாம் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. வெரி குட் பாயிண்ட். நான் செய்யும் வேலையில் எல்லாம் உம்முடைய நாமம் மகிழ்பட்டோம்னு சொல்லிருக்கலாமே. ஏன் அங்க உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னாரு? அதுல எங்க மகிமை இருக்க? ஈ அடிச்சா காப்பில எங்கப்பா மகிமை வர போகுது? என்னப்பா ஈ அடிச்சா காப்பில எங்க மகிமை வர போதா? நீங்க முன்னாடி ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு, நீங்க பின்னாடி உட்காந்தாரு ஈ அடிச்சா காப்பி எழுதுறது மகிமை வர போகுது? அவருக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு வராது. கரெக்டா? நீங்க சொன்னது பாயிண்ட் கரெக்ட். ஓகே, ஆனா இந்த பாயிண்ட் இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா அவங்க இப்படி சொல்றாரு. கொஞ்சம் யோசிங்க, நீங்க யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த கேம்பை யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களும் இது வந்துட்டு புதுசுதான். இது இயேசுனுடைய ஊழியத்துல இது புதுசு. கரெக்ட் தானேமா? இன்ஃபேக்ட் இது வந்து மர்சி எடுத்தாங்க, செகண்ட் கேம்ப்ல மர்சி எடுத்தாங்க இது. ஆனா இந்த பாயிண்ட் எடுக்க விடாதபடிக்கு அவங்க திசை மாற்றப்பட்டாங்க. அவங்க ஸ்பெஷலா எடுக்கிறாங்க. பரமண்டல ஜபத்துல பிதாவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தம் அப்படின்னா என்ன? ஹோலி. யார் சொன்னது? ஹோலி 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 ஹோலி. முழுமையாக ஹோல் WHO உள்ளும் புறமும் அகமும் மேலும் கீழும். அப்போ பிதாவினோட நாமம் வந்து பரிசுத்தம் இல்லாம இருக்குதா? அதனாலயா? நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு சொல்லட்டுமா? இப்போ கிரியானா பையன் ஜெபின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் தப்பு பண்ண யாருடைய பையன் சொல்லுவாங்க? இன்னாருடைய பையன். அப்ப யாருடைய பேர் கேட்கறது ஃபர்ஸ்ட்? சரி, நான் நல்லது பண்ணேன், எனக்கு நல்ல பேர் வருமா? இல்ல ஜெபின் நல்லது பண்ணாங்க வரும்.
இன்னாருடைய பையன் யெகோவாவுடைய புள்ள இயேசு நல்லது பண்ணாதான் சொல்றீங்களாமா எங்கேயாவது? ஆமா. இயேசு நல்லது பண்றாதாம சொல்றீங்க. என்னமா அவர் புதுசா சொல்றாரு? சொல்றத புதுசா கேட்காத. இப்ப அவங்க சொன்ன சுவிசேஷத்தை கேளுங்க. அரைகுறை கேட்க யெகோவான்ற பேரே இருக்காது. when I complete you will continue. ஓகே. என்ன சொல்லுவாங்க? இன்னாருடைய பையன். அப்படியே சொல்லுவாங்க. கல்யாண பத்திரிகையில என்ன போறாங்க? இன்னாருடைய பையன். இதான் போறாங்களா? சரி. இன்னாருடைய பையன். சரி, அந்த 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 பாயிண்ட் ஒரு பக்கத்துல வச்சுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணாம இல்ல. அப்ப பரிசுத்தம்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. பரிசுத்தம்னா ஏதோ ஒரு அர்த்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரம். எல்லாரும் பேசுவாங்க. அதை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா பழைய ஏற்பாட்டுல வருமா? அண்ணா புதிய ஏற்பாட்டுல முதல்ல அந்த 66 புத்தகம் என்ன படி. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பக்கம் சொல்லுங்க. பக்கம் 812 எடுங்க எல்லாரும். 812 எடுத்தீங்களா? அதுல சேருபீன்கள் அவ்வாறு செட்டைகளோடு கால்களை மூடி கண்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து என்ன சொல்லுது? இந்த பரிசுத்தம்னா என்னன்றது தெரிஞ்சாதான் இயேசுனுடைய ஊழியம் என்னன்றது புரியணும். இயேசு பிதாவினுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்றது என்னன்னு புரியும். இந்த பரிசுத்தம்னா என்னன்னு நமக்கு புரியணும். I don't think nobody in this நீங்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். காதோஷ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு FMBPல ஒரு மெசேஜ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க மெசேஜ் கொடுத்தீங்க எப்படின்னா ஞாபகம் இருக்கும். நேற்றுக்கு நீங்க சொன்ன மெசேஜ் ஞாபகம் வரல. போன நீங்க வரல. ஜியோ காதோஷ்னு அர்த்தம் இருக்கு. முதல்ல எபிரேயுல அந்த பரிசுத்தர்ன்றது காதோஷ்னு அர்த்தம். காதோஷ்னா என்ன அர்த்தம்னா வேறு பிரிக்கப்பட்ட, இணையற்ற. கர்த்தர் இணையற்றவர், அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இயேசு பிதாவின் நாமத்தை அப்படி செய்தார். இணையற்றவராக பிதாவினுடைய நாமத்தை விளங்க பண்ணினார். எதனால? தன்னுடைய கிரியைகள். நீங்க சொன்னீங்களே கிரியைகள் சரிதான். எப்படி செஞ்சாருன்றதான் அது. ஆனா பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா அவர் பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னா தன்னுடைய கிரியைகளினால் யெகோவாவின் நாமத்தை வேறு லெவலுக்கு காமிச்சார். அங்க இருந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க? சடங்காச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி கை கழுவணும், ஆட பலி கொடுக்கணும், இந்த நாளெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், மற்ற நாள்ல நீ எப்படியோ கெட்டுப்போ. ஓய்வு நாள்ல கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடணும். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிட்டு தூங்கலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஓய்வு நாள்ல 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க. இதெல்லாம் சடங்காச்சாரங்களாக வைத்திருந்தார். அவர் இதெல்லாம் சடங்காச்சாரங்கள், என் பிதா வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓய்வு நாள்லயும் வேலை செஞ்சார். இயேசு ஓய்வு நாள்லயும் வேலை செஞ்சாரு. என்னையா ஓய்வு நாள மீறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது. ஓய்வு நாள்ல பிதா செய்ய சொல்லி காமிச்சாரா? செஞ்சாகணும்.
பிதாவானவருடைய நாமம் வேறு பிரிக்கப்பட்டு காண்பிக்கப்படணும். இயேசு செய்த முதல் காரியம் இதுதான். புரியலன்றவங்க கைட்டு திருப்பி சொல்றேன். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாமா? அவர் செஞ்ச செயல்னால யெகோவாவின் நாமம் மேன்மேலும் மகிமைப்பட்டது. அவர் பிணியாளிகளை சுத்தமாக்கினார், யெகோவாவின் நாமம் மகிமைப்பட்டது. அவர் 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு 5000 புருஷர்களையும் அவர்களோடு இருந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் போஷித்தார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 புருஷர்களையும் ஸ்திரீகளையும் போஷித்தார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் நீரின் மேல் நடந்தார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் சிலுவையில் தொங்கி பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு செத்தார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. இயேசு செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலும் தலித்தா கூமி அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளையை எழும்ப வைக்கிறாரு. பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. பிதாவுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. பிதாவுடைய நாமம் வேற லெவலுக்கு போச்சு. யாரு தலித்தா கூமின்னு எழுப்பினது? ஜப ஆலய தலைவன் ஆகிய யபீருவின் வீட்டில். அவன் யாரு? ஜப ஆலய தலைவன். யார் ஜப ஆலய தலைவனா இருக்க முடியும்? யூதர்கள் லீடரா இருக்கிறவங்க தான். லேவியர்கள் இருக்க முடியல, யூதர்கள் தான். லேவியர்களும் யூதர்கள், லேவியர்களும் யூதர்கள் தான் சொல்லப்படுறது. ஓகே, நான் இருந்தது 3 கோத்திரம் தான். பெண்ணியமின், யூதம், யூதா, லேவி கோத்திரம் தான் இருந்தது. ஜப ஆலய தலைவர்கள் லேவி கோத்திரமும் ஆசாரிய கோத்திரமும் தான். அருண்குமாரும் ஜப ஆலய தலைவர்களா வருவாங்க. கரெக்ட் தான்? அருண்குமார்கள். ஆமா. தனியா ஒரு ஆளை கூட்டு போயிட்டு எப்பத்தா அப்படின்னு வாயை வச்சு வாயில கை வச்சு சொல்றாரு. வாய் திறக்கப்பட்டது. பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்பட்டது. வெள்ளனே காலமத்தால விடியத்துக்கு முன்னாடி வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணாரு. பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்பட்டது. சில இடத்துல அவங்க தேவனை பிரித்தார்கள் அப்படின்னு செஞ்ச காரியத்தை. இவர் தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி. இவர் எப்படிப்பட்டவரோ? காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படுகிறதே என்று அவருக்கு பயந்தார்கள். பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அடுத்த வசனம், பரமண்டலங்களில் வாசமாயிருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்தது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியில இயேசு செய்தார். இயேசுனுடைய ஊழியத்துல 2வது பகுதி அதான். காலங்காத்தால எழுந்துருவார் இயேசு. எங்கேயாவது இயேசு அதிகாலை வேலை வந்தது தூக்கிட்டு இருந்தாருன்னு வந்திருக்குதா? எங்கேயாவது பைபிள்ல? எங்கேயும் கிடையாது. காலங்காத்தால எழுந்துருவார். எழுந்து ஒரு தனிமையான இடத்துக்கு போயிடுவார். எங்க போயிடுவாரு? தனிமையான இடத்துக்கு போயிடுவார். போயிட்டு இன்னைக்கு என்ன செய்யணும், எல்லாம் என்னோட கற்பனை, எல்லாம் பைபிள், இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பிதாவானவர் செஞ்சு காமிப்பார். யோவான் 5:19 பார்க்கணும்ல,
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அப்போ அந்த காலையில இருந்து இரவு வரைக்கும் அவரு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த அதிகாலையில பிதாவானவர் செஞ்சு காமிக்கிறத சவுக்கட்ட அட்ராத்மானே போய் சவுக்கட்ட அடிப்பார். ஒரு கானானிய ஸ்திரீ வருவா, தன்னுடைய பொண்ணுக்கு சுகம் வேணும்னு கேட்பா, முடியாது முடியாதுன்னு சொல்றா மகனே. முடியாது முடியாது, காணாமல் போன இஸ்ரவேல் ஆட்டையை தேட வந்து பிள்ளைகளை நாய்களுக்கு அல்ல சொல்றான் மகனே. என்னிடத்தில் வருபவர்களை நான் புறம்பை தள்ளுவதில்லை, நான் எப்படி பிதாவை அவங்களுக்கு போய் சொல்றது? சொல்லல. என்கிட்ட 10 ரூபா இருக்குது, 1 ரூபா தானே என் ஃப்ரெண்டு கேட்குறா, கொடுக்கூடாதா? நான் கொடுக்காத எனக்கு 1 ரூபா கொடுத்தேன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு 1 ரூபா, இன்னொருத்தவங்க இன்னொரு 1 ரூபா, இன்னொருத்தவங்க 4 ரூபா ஆனவொன்னு போய் சிகரெட் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. கத்தர் கொடுக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. என்கிட்ட தான் 10 ரூபா இருக்குது, 1 ரூபா தானே கொடுக்க சொல்றாரு, நான் கொடுக்குறேனே. கொடுக்கூடாது, கரெக்டாக சொன்னா கொடுக்கூடாது. நல்லது செய்யறது தப்புன்றீங்க, நீ நல்லது செய்யறத நினைச்சிட்டு இருக்கிற, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கத்தருக்கு மட்டும் தான் தெரியும். கத்த சொல்றாரு கொடுக்கூடாதுன்னா கொடுக்கூடாது. உன்னுடைய பார்வைக்கு அது நல்லதா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு எது நல்லது எது கெட்டது எதை எப்ப கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நல்ல ஜுரம் இருக்குது ஒரு குழந்தைக்கு, 99-100 டிகிரி ஜுரம் இருக்குது. அம்மா தாய்ப்பால் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. ஏன்? கொடுத்தா வாந்தி எடுக்கும் பிள்ளை. ஐயோ பால் இல்லாம எப்படி குழந்தை வாழுது? சக்கரை கரைசல் போட்டு சக்கரை தண்ணி கொடுப்பாங்க. அப்போ தாய்க்கு தெரியும் எப்போ பால் கொடுக்கணும் எப்போ பால் கொடுக்கக்கூடாது. ஜுரம் கம்மியானதுக்கு அப்புறமா நெத்தியில பிழிஞ்சு போட்டு ஜுரம் கம்மியானதுக்கு அப்புறமா பால் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு தெரியும் உனக்கு எப்போ கொடுக்கணும்னு, கர்த்தருக்கு தெரியும் மற்றவனுக்கு எப்போ கொடுக்கணும்னு. நீ எக்ஸாமுக்கு போற, நீ ரொம்ப ப்ரிப்பேர்டா 2 பேனா 2 பென்சில் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போயிருக்கிற. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு, உன்னோடவே கூட படிக்கிற ஃப்ரெண்டு, நீங்களாம் இப்போ லஞ்சு ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. அப்படி இருக்கிற ஃப்ரெண்டு ஒரே ஒரு பேனை எடுத்துட்டு வரா, பாக்ஸ் திறக்கிறா, பட்டுன்னு பேனா கீழே விழுந்து நிப்பு உடஞ்சிருது, இல்லை பால் வந்து கீழே போட்டு எழுத மாட்டேங்குது. ஒரே பேனை தான் எடுத்து வந்துருக்குறான். நீ என்ன பண்ணப்போ உங்கள்கிட்ட இன்னொரு பேனாவை கொடுக்கறது நற்கிரியை. அப்படிதானே? அப்படிதானம்மா? கட்டர் கொடுக்கூடாதுன்றாரு. என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் அப்படிதானே சொல்லி என் பிள்ளைங்களாம் வளர்த்துருக்கிறேன். இவர் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு. உனக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு, கொடுக்காத. என்ன பண்ணுவப்போ? சும்மா இருங்க, எக்ஸாம் எழுதணும் அவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. பாதி எக்ஸாம் எழுதுறப்போ நீங்க எழுதிட்டு இருக்கிற பேன் நின்று போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏப்பா பேபிஸ், ஏப்பா நான் எழுதல, அந்த பேனா கொடுக்க சொல்லுங்க அப்படின்பியா? சொல்ல முடியாது. மிஸ் என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் எடுத்தது கிடையாது அப்படிம்பாங்க. திட்டுவாங்க, உடனே திட்டுவாங்க. மிஸ் ஏன் பேனா தான் அங்க இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஏன் எனக்கு வேணும், சும்மா இரு, நீ மிஸ்ஸிட்ட கேளு அப்படின்னு சொன்னோம். எனக்கு கர்த்தருக்கு தெரியும் உன்னோட இன்னொரு பேனா
பாதியிலே புட்டுக்கு போகுதுன்னு. புரியுதா? பாதியிலே அது உடைய போதுன்னு கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் சொல்ற வரைக்கும் நற்கிரியையோ எந்த கிரியையுமே செய்யாம இருக்கிறது தான் நல்லது. தேவ சித்தம் என்னன்றதை அறிகிறது. நல்லதுதான். நீங்க உன் ஃப்ரெண்டு கிட்டக்க இயேசுவை பத்தி சொல்றது நல்லதுதான், நல்லதுதான். அது காலேஜில் போயிட்டு உங்க ஐடியில் போயிட்டு ஒரு மைக் எடுத்துட்டு கத்திடலாமா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எல்லோரும் ரசிக்கப்படுவதற்காக ஓடி வாருங்கள் கத்திடலாமா, கத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர்ல நான் குற்றம் சொல்ல, அது அவங்களுடைய அழைப்பு. நீ கத்தலாமா, காலேஜ் விட்டு நீக்கிட்டுருவாங்க, அப்படித்தானே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல எதை செய்யணும்ன்றதை கர்த்தர்ட்ட கேட்டு செய்யணும். பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இயேசு அந்த மாதிரி பண்ணாரா? இயேசு கோவிலுக்கு போறாரு, பாக்குறாரு, என்னடா இங்க ஆடு மாடு வச்சிருக்காங்க, அங்க புறா வச்சிருக்காங்க, அங்க காசுக்காரர் வச்சிருக்காங்க, ஏதாவது சவுக்க தொட்டுறாயும் டமால் ஆட்சி துரத்துறாரு. சவுக்கட்டு பண்ணாரா? செய்யணும். அவங்கெல்லாம் என்னுடைய சொந்த ரத்தம், யூதர்கள் தானே அவங்கெல்லாம், என் இனம் தானே, எப்படிப்பா சவுக்கெடுக்கிறது நான்? இதாவானவர் சொன்னாரு, செஞ்சு காமிச்சாரு, வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இயேசு முகதாட்சியம் எல்லாம் பார்க்கவே இல்லை. சவுக்கால் அடிச்சா வலிக்குமா வலிக்காதம்மா? அதையமா சவுக்கால் அடிக்கிறாரு? அன்பே தானம்மா இயேசு, ஏமா சவுக்கால் அடிக்கிறாரு? கொஞ்சம் பாந்தமா போயிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க, இதனுடைய வீட்டை கல்லர் கொட்டை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றதுலாம் தானே. ஏன் சவுக்கட்டாரு? சவுக்கத்து தெரியுமா? ஏசு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அடி பின்னு சவுக்கு. கர்த்தர் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு கர்த்தர் நோயின்றியில போஸ்ட்னாரு, போனேன். எதுக்காக போஸ்ட்னாரு, ஏன் போனா இன்னைக்கும் தெரியாது. நோயின்றி அப்படின்றது நான் சுற்றி போயிருந்தேன்னா ப்ராப்ளி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருப்பேன். நீங்க நோயின்றியில போகாதீங்க, கர்த்தர் சொன்னா மட்டும் போங்க. பிதாவின் சித்தத்தை செய்தல் அப்படிங்கிறது இயேசுவுக்கு பிரதானமாக. முதல்ல பிதாவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தல், அடுத்தது பிதாவுடைய சித்தத்தை செய்தல். அவரு கொஞ்சம் லைட்டா தடுமாற ஒரே இடம் கெச்சமனே தோட்டத்துல மட்டும்தான். ஏன்னா உலகத்தின் முழு பாவமும் ஒரு மேல் சுமத்தப்பட்டுடுச்சு, அவரால் முடியல. அப்பதான் சொல்றாரு, அதே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சுத்தம் இல்லை உங்களுடைய சுத்தமே. சுதாரிச்சிட்டார், உடனே சுதாரிச்சிட்டார். ஐயோ, இது என்ன நம்ம பிதாவுடைய சித்தத்துக்கு எதிராக நம்ம பேசுற மாதிரி இருக்குது. என் சுத்தம் இல்லை, உன் சுத்தம். புரியுதுங்களா? மதிய நேரத்துல எல்லாம் பிதாவின் சித்தத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. படகுல போய் தூங்கு, அலை வரும், நடத்திக்கலாம், நீ போய் தூங்கு. நல்லா பாட்டோட தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் சாகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சுமாரு அப்படின்னு சொன்னாரு. காற்று மலையும் கீழ்படுகிறது. உங்க விசுவாசம் எங்க போச்சு? குளத்துல பற்றி உங்களுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி போய் திரும்பி கொடுத்தார்.
பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ பிதாவின் சித்தத்தை நம்ம சாப்பாடு எதுக்காக சாப்பிடுறோம்? பசிக்குது சாப்பிடுறோம் அப்படிங்களா? உயிர் வாழ்றதுக்காகவா? சாப்பாடு எதுக்கு சாப்பிடுறோம்? அதாவது அதை விட கொஞ்சம் டெப்த் போங்க. சக்தி கிடைக்கிறதுக்கு. You get energy from food. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுன்னு யோவான்ல சொல்றாரு இயேசு. அப்போ அவர் வாழ்ற போது சக்தி அவருக்கு கிடைச்சது பிதாவின் சித்தத்தை செய்யற போறோம். நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்றார். அப்போ இயேசுனுடைய சக்தி பலன் எங்கிருந்து அவர் டிரைவ் பண்றாரு? பிதாவின் சித்தத்தை செய்வதால் டிரைவ் பண்றாரு. அவர்கள் சாப்பிடக்கூடாதபடிக்கு, போஜனம் செய்யக்கூடாதபடிக்கு நெருக்கினார்கள்னு ஒரு இடத்துல இருக்கு. ஆனந்தரமான இடத்துக்கு கிளம்பி போனாலும் இருக்கு. சாப்பிடாமையே மார்க் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறாங்க. அப்போ பிதாவின் சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஊரா போறாரு. எங்கேயாவது இயேசு வந்துட்டு மலகண்டப்பள்ளியிலேயே ஒரே இடத்துல இருந்தாலும் இருக்குதா, இல்லை எருசலேம்லயே ஒரே இடத்துல இருந்தாலும் இருக்குதா? கலிலேயா போறாரு, கப்பர்நகூம் போறாரு, இதுக்கு வராரு. ஏங்க பாஸ்டர்லாம் ஒரே இடத்துல குடிச்சு போட்டு உட்காந்துருக்குறாங்க. குடிச்ச போடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 20 கட்டிடம் இருக்காங்க பெருசா. இயேசு மட்டும் எங்கெங்கே போறாரு? மரியாளுக்கு சொந்த வீடு இருந்தது நாசரேத்துல. இருக்கணும்னா இருந்திருக்கலாம். அவர் அங்கேயே நாசரேட்லயே இருந்திருக்கலாம். சொந்த வீடுப்பா. மரியாளோட அப்பா வந்துட்டு ராஜவம்சத்தவன், தாவீதோட வம்சத்தவன். மரியாளோட அப்பா சும்மா கிடையாது. மரியாளோட அப்பா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல வர்றது மரியாளோட அப்பா. அது யோசேப்பின் ஏலி, யோசேப்பு ஏலியின் குமாரன். ஏலின்றவன் மரியாளோட அப்பா. ராஜ வம்சத்தவன், தாவீதினுடைய வம்சத்துல வந்தவன். சொந்தமா ஊர் இருந்துச்சு நாசரேத்துல, சொந்தமா வீடு இருந்துச்சு நாசரேத்துல. அவங்களுக்கு இது இருக்கணும்னா இருந்துக்கலாமே அங்கே. ஏன் கப்பர்நகூம்ல வந்து பேதுருவோட வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு இருந்தாரு? கொடங்குலி கொடுத்துட்டு இருந்தாரு, வாடகைக்கு இருந்தாரு பேதுருவோட வீட்டுல. பேதுரு ஒண்ணு யானை கிடையாது. பேதுரு மீனவர்கள பாட்டு போட இல்ல. வரலாற்று சான்றுகளின் படி பேதுரு ஒரு பெரிய பணக்காரன். இன்னும் பேதுரு வாழ்ந்த அந்த வீடு இப்போ ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சா இருக்கு. இப்போ அந்த தூண்கள்லாம் இருக்க போய் பாருங்க. அவங்க கட்டின வீட்டுக்கு தூணு கொரிந்துல இருந்து இம்போர்ட் பண்ணாங்களாம். இங்க இருந்து கொரிந்துல இருந்து இம்போர்ட்டட் கல்லு வச்சு வீடு கட்டணும்னா எவ்வளவு பணக்காரனா இருக்கணும். நீங்க இம்போர்ட் பண்றீங்களா செங்கல்லாம்? பக்கத்துல செங்கல் சூழல் இருக்குது வாங்குறீங்க, அப்படிதானே? இம்போர்ட் பண்றது இல்லை தானே? அந்த ஆளு அப்பவே கோரிந்துல இருந்து இம்போர்ட் பண்ணாலும் எவ்வளவு கோடீஸ்வரன் இருக்கணும். இன்னும் இருக்குது. நீங்க போற போது போய் பாத்தீங்க கப்பர்நகூம்ல நீங்க போய் பார்க்கணும்னா போய் பார்க்கலாம். இப்போ இருக்குது. அந்த வீட்டுல இயேசு வாடகைக்கு குடியிருக்கு. சரித்திர ஆதாரங்கள் இருக்கு. இயேசு எங்க ஒரு ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன், யாரோ கற்பனை பண்ணி போட்டதுதான் இயேசுன்னு நினைக்காதீங்க. இயேசு வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர். ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். யாரோ ஒரு கதை எழுதினாங்க, அந்த கதையிலிருந்து வந்தவர் இயேசுன்னு நினைக்காதீங்க.
சொல்லும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சான்றுகள் இருக்கு. அவர் கப்பர்நகூம்ல வாழ்ந்தாரா, சான்று இருக்கு. பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு மகனே நாசகத்துல இருந்துட்ட போதும், எழுந்து போ, அங்க பாரு உங்க அண்ணன் இருக்கிறான் பாரு, யோஹனன், அவன் பேரு ஜான் கிடையாது, யோவான் இருக்கிறான் பாரு, எல்லாரையும் முக்கி எடுத்துட்டு இருக்கிறான், நீயும் போய் முக்கிக்கோ அப்படிங்கிறாரு. இல்லையா முக்கிக்கிட்டா ஈரமாயிருமே, ட்ரெஸ் இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொல்லல. போனார் நாசரேத்துல இருந்து யோர்தானுக்கு. நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்கேன். எப்பா அவர் சொல்லிட்டாரு, செய்யணும், கொடு, எல்லா தேவனையும் நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு நிறைவேற்றினார். ஞானஸ்நானம், அவருக்கு ஞானஸ்நானம் தேவைப்பட்டதா? அவர் பாவமே அறியாத ஆட்டுக்குட்டியாச்சு. ஆனால் கஷ்டம் சொல்றாரு, மேலேருந்து பிதாவானவர் சொல்றாரு, செஞ்சுட்டாரு. செய்யணும், அவருக்கு தேவையே இல்லை. நான் தான் பாவமே அறியாதவனாச்சு, எனக்கு எதுக்கு ஞானஸ்நானம் கேள்வி கேட்டாராப்பா இயேசு. அதான் தேவசித்தத்தை நிறைவேற்றுறார். சொல்வதை சொல்லபடி அப்படியே நடத்தான் தேவசித்தத்தை நிறைவேற்றுறார். எதிர்த்து நிற்கிறது கிடையாது. உங்களுக்கு தோணலாம், ஐயோ இது சரியா இல்லையே, இது ரொம்ப ஆர்வம் தான் இருக்கு. சாட்சி ஒரு மத்தியானம் ஒரு பைபிள் மெடிடேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப டீப்பா, பயங்கர டீப்பா கற்றுக் கொடுக்குறாரு. இது சரியா இல்லையே, இவங்களுக்குலாம் புரியாதே, இது திட்டிக்கிட்டே இருக்கிறேன். கத்துறேன், நான் ப்ரிப்பேர் பண்ற போதும் திட்டிட்டு இருக்கிறேன். நான் பொறுப்பு கிடையாது புரியலன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சத்தமா பேசிட்டு இருக்கிறேன். அவன் பின்னாடி உட்காந்துறான், இந்த மாதிரி பேசுறான்னு வச்சுட்டு இருக்கான். பின்னாடி தான் உட்காந்துருந்தான், என் பின்னாடி பெட்ல உட்காந்துருந்தான். பேசிட்டு இருக்கிறாரு. டீப்பா சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாடா, புரியுமா புரியலையா தெரியாதுடா உங்களுக்குலாம், ஆனா ரொம்ப டீப்பா இருக்குதுடா, ஆனா அதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் கத்துறான். ஏசுனுடைய ஜபத்தை வச்சு ஒரு பைபிள் மெடிடேஷன் பண்ணுங்க, அவனுக்கா டீப் டேப் பண்ண முடியும் அவனுக்கா. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்க. ப்ரிப்பேர் பண்றேன் சொல்றேன், ஆனாலும் செஞ்சேன். ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது முழுக்க வாந்திட்டேன். பிரயோஜனமா இருந்துச்சாமா? அன்னைக்கு தேவை இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். பண்ணினேன், திட்டிகிட்டே பண்ணேன். ஐயோ யாருக்கு புரிய போறீங்க, யாரு எனக்கே புரியல பாதி சொல்றேன், எனக்கே புரியல பாதி. அதான் வாந்தி எடுத்தேன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கே ஜெபிக்கல, எனக்கே புரியல பாதி. சரி நீங்க சொல்றீங்க, எழுது. ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷன். ஆனா அது நடக்கும். இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு நைட்டு 3:45 உட்காந்து ப்ரிப்பரேஷன். அப்போ பிதாவுடைய சித்தத்தை நீங்க அறிய வேணும். பார்த்தோம், இயேசுனுடைய ஊழியத்தை நம்ம அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். இயேசு என்ன பண்ணாரு? யோவான் 5:19. இப்போ பிதாவுடைய சித்தத்தை அறியணும். நம்ம பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாமா? பரிசுத்தவான்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு. இயேசு சொன்னோம், தனியா ஓட்டாரு, அவருக்கு இது இருந்துச்சு. இயேசு டிஃபரெண்ட். மற்ற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க பார்க்கலாம். நோவா தாத்தா என்ன பண்ணாரு பார்க்கலாமா? தெரியல நோவா தாத்தா கதை. நோவா தாத்தா பேழ செஞ்சாரு, தெரியாது அந்த பாட்டு.
கட்டிய பிள்ளை மிதக்குது பாரு தண்ணீரிலே கேட்படியாக ஜனங்களில் ஒன்றின பாரு தண்ணீரிலே நோவா தாத்தா கட்டிய பிள்ளை மிதக்குது பாரு தண்ணீரிலே கேட்படியாக ஜனங்களில் ஒன்றின பாரு தண்ணீரிலே 300 முழமாய் நீளத்திலே 30 முழமாய் உயரத்திலே 300 முழமாய் நீளத்திலே 30 முழமாய் உயரத்திலே ஒவ்வொரு மரத்தால் கட்டிய பிள்ளை மிதக்குது பாரு தண்ணீரிலே கீழ்ப்படியாத ஜனங்களோடும் மூழ்கிட பாரு தண்ணீரிலே. நோவா என்ன பண்ணாரு? நோவா தேவனுடைய சஞ்சரித்தார்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சஞ்சரித்தார். நோவா எடுத்தது ரீசன் உங்களுக்குலாம் தெரியுன்றதுக்காக. நோவா தேவனுடைய சஞ்சரித்தார்னு பைபிள் சொல்லுது. எங்க பாருங்க தேடும் கொஞ்சம். நோவா தேவனுடைய சஞ்சரித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வாழ்ந்தே தேவனோட வாழ்ந்தார்னு அர்த்தம். அந்த அதிகாரத்தை படிக்க வச்சுட்டு நீங்க செய்யுங்க. நோவா தேவனுடைய சஞ்சரித்தான் அப்படின்னு அதை முதல்ல படிங்க. அதான் முக்கிய. சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளும் சஞ்சரிக்க முடியும். அப்போ இயேசு சஞ்சரித்தார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது ஓடி ஓடி போனாரு, செஞ்சதே காமிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு. அப்படிதானே? நோவா தாத்தாவும் சஞ்சரித்தார்னு இருக்குதுமா. அப்ப நீ நாளும் சஞ்சரிக்கலாமா? முடியாதா? முடியும் தானே? 21 7:21 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாமா? அவளுக்கு ஒரு வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எங்கே நோவா? சரி, இந்த 2 வசனம் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சஞ்சரித்தல் தான் என்ன அர்த்தம்? அப்படி தேவனோட நம்மளால இருக்க முடியுமா? யெகோவாவோட நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியும். நோவா பண்ணிட்டு இயேசு பண்ணாரு. அவரு மாதிரி நம்மளால வர முடியாதுப்பா. நோவா பண்ணிட்டு நோவாக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணாரு. யார் தெரியுமா? ஏனோக்குன்னு ஒரு தாத்தா பண்ணாரு. நோவா தாத்தாக்கு முன்னாடி. அந்த ஏனோக்க என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஏனோக்க தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? பைபிள் தெரியணும், பைபிள் படிக்கணும், படிச்சாதான் தெரியும். தேவன் படிக்கிறீங்க, படிங்க மோனிஷா. 24 யோனேக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். யார் எடுத்துக்கொண்டார்ப்பா? ஏனோக்க தேவன் எடுத்துக்கொண்டார். நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படுதல் காத்துட்டு இருக்கோம். சஞ்சரித்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். சிம்பிள். ஏனோக்குடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சஞ்சரித்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். ரகசிய வருகையில, இயேசுவினுடைய விண் வருகையில, ரகசிய வருகைன்னு சொல்றது வந்துட்டு அவர் ரகசியமா வராருன்னு இல்லைங்க. நேரமும் காலமும் ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். பிரதான சத்தத்தின் எக்காலத்தோட தான் வரப்போறாரு. திருடனை போல வருன்றது வந்து டைம் தான் சொல்ல முடியாது. நீங்க விசுவாசத்தை காத்துக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் தெரியும். ரகசிய வருகைன்றது ரகசியமா வர்றது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அந்த வருகை எனி டைம் வரலாம். நீ காத்துரு, டைமுக்கு தான் அது ரகசியம். வரப்போற நேரம் தான் ரகசியம். புரியுதுங்களா? இருக்கு தெசலோனிக்கேயர்ல இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். அது ஆமா 4ஆம் அதிகாரம் 4மா 5 லாஸ்ட் அதிகாரம். சரி பாருங்க.
மேகங்கள் நடுவே என்னன்னா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் வரும்போது எல்லாம் பார்த்து அழுது புறம்பார்கள் மேகங்கள் நடுவே வருவாரு. அப்ப மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் போவாங்க. அந்த நேரத்தை ரகசியம் மனுஷகுமாரன் வர 4 பேர் பிதாவை தவிர வேற. 2வது வந்து ராஜாவா முள்முடி தரித்து ஒலிவ மலையில இறங்குவார். அதான் பகிரங்க சொல்றோம். அது 2ஆம் வருகை. அது பூமியின் மேல வர்றது. இயேசு வானத்துல வந்து நம்மை கூட்டிக் கொள்வதை ரகசிய வருகைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ரகசிய வருகை கிடையாது, அதுவும் பகிரங்கமான வருகை. எடுத்து படிங்க. 1 தெசலோனிக்கர் 4:16 2 வருகை 4:16 ரகசியமா இல்லைங்க. ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் எக்காலத்தோடும் ரகசியம் பண்ண முடியுமா? எக்காலம் ஊத முடியுமா? ரகசியமா முடியாதுங்க. டைமிங் மட்டும்தாங்க ரகசியம். தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ. கூட்டு போறது கிடையாதுங்க. பைபிள் இருக்கிறது. பைபிள் உங்க பைபிள் படி நான் சொல்றேன். நான் தான் பூஜை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரகசிய வருகை தான் இது. யாருக்கு தெரியாது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நம்மள எடுத்துக்கிட்டு போயிட்டாருமா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான் இருக்கு. ஆனா வந்து மனுஷபுரம் வர நேரம் வந்து நினையாத நாளிகையில இருக்கும். மின்னல் கொஞ்சம் மறையிற மாதிரி. அந்த நினையாத நாளிகை தான் வந்து ரகசியம். அந்த நாளிகை நேரம் தான் ரகசியம். அது இயேசுக்கே தெரியாதுன்ற. இதுக்குள்ள டாக்டரினுக்குள்ள போகணும். 2 வருகை இருக்கு. அது வந்து பிதாவை தவிர என்ன வர்றது எப்படி வராதோ அர்த்தம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த விசுவாசத்துக்குள்ள போயிடலாம். அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். டாக்டரின் போகணும். நிறுவனங்கள் உண்டா இல்ல. அது நீங்க சொல்றது கரெக்ட். அதை விட நடத்தணும்ப்பா. சஞ்சரித்தல் என்னன்னு பாக்கலாமா? இப்போ ஏனோக்கு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நம்மளையும் தேவன் எடுத்துக்கொள்வார் விசுவாசத்துல நம்ம இருக்கிறோம். போய் தேவனோட சஞ்சரிக்கணுமா வேணாமா? சஞ்சரிக்கிறதுனா என்ன? இப்ப நீங்களா அம்மாவோட சஞ்சரித்து இருக்கீங்களா? உங்களுக்கு அப்படின்னு நான் ஏன் விரும்புற? டாக்டர்கிட்ட போலாவா? கூட்டு போறாங்களா? கூட்டு போறாங்களா இல்லையா? இல்ல உன் மாதிரி சோகமா பண்ற, ஏன் சோகம் பண்றாமா? ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்றாங்களா? சொல்றாங்களா இல்லையா? வேலையே செய்யாம ஏய் வேலை செய்யவா அப்படின்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? சும்மா சும்மா உட்காந்து இருக்காத, ஹோம்ஒர்க் முடி சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையாம்மா? அப்படிலாம் சொல்லாம அப்படி கை கழுவி விட்டாங்களா? என்னவோ பண்ணு, நீ பச்சா படிக்காட்டி விடு அப்படின்னு விடுறாங்களா? செய்ய வைக்கிறாங்கல்ல. அதுதான் நம்ம தேவனோடு நீங்க சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு நல்லதை செய்ய சொல்லிட்டே இருப்பார். தொடர்ந்து சொல்லுவார். அந்த தேவன் எங்கேயும் இல்லை, ஆவியானவரா உங்களுக்குள்ள இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல், இந்நாளில் சித்தம் போல், எந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா அப்படின்னு பாடலாமா? அப்போ உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு ஏசு சொல்லிட்டாரு. உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் கர்த்தாவே, எனக்கு அதற்கான பலனை தாரும், அந்த பலத்தை எனக்கு தாரும். நான் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக, எனர்ஜிக்காக, உங்களுடைய சித்தத்தை செய்யற அந்த பலத்தை தாரும் எனக்கு. வெற்றியான கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் வாழ உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது கர்த்தாவே. எனக்கு வெற்றியான ஜீவியம் எனக்கு இல்லை. எனக்கு விசுவாசத்துல ஓட்ட பாண்டி இருக்குது, ஓட்ட கொடை இருக்குது. ஏன் ஓட்டக்கடை ஓட்ட பாண்டி இந்த செஷனுக்கு முன்னாடி நடத்தினது இதுதான்.
புரியுங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக உங்களை தாழ்த்தி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வழிநடத்துவார். தினம் தினம் வழிநடத்துவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஊழியத்தின் அழைப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜெபம் தேவை, ப்ராப்பரான ஜெபம் தேவை. லவ ஜெபம் இல்ல, கத்தாவே ஜெபம் இல்ல. என்ன ஜெபம்? முகமுகமாய் நீங்க பேசுறது போல கர்த்தர்கிட்ட பேசுறது தான் ஜெபம். வேற எதுவுமே ஜெபம் கிடையாது. முகமுகமாய் நீங்க கர்த்தர்கிட்ட பேசுறபடி. இயேசுவினுடைய பகுதி 3 போகலாமா? பகுதி 3 ஆல்ரெடி முடிச்சாச்சு. பகுதி 3 ஆல்ரெடி முடிச்சாச்சு. நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா? பினாக்கல் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ். மார்க் 10:45 எடுத்து போறீங்க. அதான் பகுதி, அதான் அவருடைய ஊழியம் தள்ளுபடி வராமல் ஊழியம் அநேகரை மீட்கும் பொருட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. அதுதான் பகுதி 3 ஊழியாச்சும் நேற்றுக்கே எடுத்தாச்சு. அவர் சிலுவையில மரித்தார் பாத்தீங்களா? பாவமே இல்லாத ஆட்டுக்குட்டியாக சிலுவையில மரித்தார் பாத்தீங்களா? அதான் அவருடைய பகுதி 3 அதுதான் எடுக்கணும்ன்றதா நேற்றுக்கே ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 90% கவர் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி